வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது ரொம்ப சிம்பிளான ஒரு காஃபி கப் ரீடிங் தான் பார்க்குறோம். ஸோ இதுக்கு ஒரே கப் தான் வச்சிருக்கேன். ஸோ பைல் செலக்ஷன்லாம் எதுவும் வைக்கலாம். இந்த ஒரு கப்ல வரக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். இது யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரீடிங் தான். சில நேரங்களில் டக்குன்னு கூட முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதிகப்படியான நேரம் கூட எடுக்காது. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாவ், ஃபுல்லாக இருக்குங்க. எஸ், செம சூப்பரா இருக்கு. நீங்க தியானம் பழகக்கூடிய நபர்களா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா தியானம் பழகுங்க அப்படிங்கிறது போல உங்க கப்பை எடுத்தோன்னு சொல்லுது. இது எப்படின்னா உங்களை நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது, இன்னும் சிலது மட்டும் தெரியல. கொஞ்சம் மட்டும் உங்களை பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா தெரியல அப்படிங்கிறது இந்த கப்ல தெரியுது. மற்றபடி எல்லாமே அழகா இருக்கு, நீட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு இருக்கு. பட் இன்னும் சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு புரிதல் இன்னும் கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ தியானம்ங்கிறது உங்களோட உண்மையான சுயத்தை நீங்க கண்டறிய கூடிய விஷயங்கள் தான். ஓகேவா? ஸோ முடிஞ்சா தியானம் பண்ணுங்க. அந்த தியானம் பண்ணக்கூடிய நேரத்தை கொஞ்சம் அதிகரிங்க. ஓகேவா? அதே போல இந்த கப்ல இருந்து வரக்கூடிய இன்னொரு விஷயங்கள் என்ன தெரியுமா? கம்யூனிகேஷன். நீங்க பேசுறீங்கல்ல, அந்த பேச்சு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி, எஸ், மத்தவங்க கூட இன்னும் ஒரு தெளிவான கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். சில நேரங்கள்ல நீங்க ஒண்ணு சொல்றீங்க, மத்தவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கப்ல இருந்து லீக் ஆகுது இல்லையா? அதன் மூலியமா தெரியுது. இது எப்படி இன்னும் நீங்க ஊர்ஜிதப்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ சமீபத்துல உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபர்கிட்ட நீங்க விளையாட்டா சொன்னது கூட அவங்க தவறா புரிஞ்சுக்க சான்சஸ் இருக்கு. இல்ல சில விஷயங்கள் நீங்க மனசுல ஒண்ணு நினைச்சிருப்பீங்க, ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு அட்வைஸா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு புரிய வைக்கிற முயற்சியா இருக்கலாம். பட் அவங்க அதை வேற விதமா புரிஞ்சுக்கிட்டு இப்ப உங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு ஒன்னும் ஒரு தொடர்பு இல்லை அப்படிங்கிறது போல இருக்கு. சில பேருக்கு சில சண்டைகள் கூட வந்திருக்கலாம். அதுவும் மிக நெருக்கமானவர்கள் கிட்ட புரிதல்கள் சரியில்லாம இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. சோ அதே நேரம் இன்னும் சிலர் ஒரு விஷயங்களை மறைச்சு பேசுறது. எஸ், பேச்சுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு கேட்டா உங்க கப்ப படிக்கும் போது பேச்சுனால மட்டும்தான் நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருக்கீங்க அப்படிங்கறது தெரியுது. சோ இது சில பேருக்கு பொருந்தலாம். ஓகேவா? நேர்மையாக பேசுதல், பயமின்றி பேசுதல், ஒரு தெளிவான புரிதலோட பேசுதல், இவ்வளவு விஷயங்கள் இந்த கப்ல தெரியுது. சில நேரங்கள்ல மத்தவங்க என்ன பேசுறாங்கிறது நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறதும் இந்த கப்ல ரெசனேட் ஆகுது. ஓகேவா? சோ முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட யாராவது ஏதாவது சொல்ல வந்தாங்க, இல்ல பேச வந்தாங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த புரிய வைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படிங்கறது போல இருக்கு. அதே போல நீங்க பேசுறீங்க இல்லையா? சோ உங்களோட வார்த்தைகள், என்ன வார்த்தைகள் நீங்க பேசுறீங்க? இனிமையான வார்த்தைகள் பேசுறீங்களா, இல்ல கண்ணியமான வார்த்தைகள் பேசுறீங்களா, இல்ல கோவத்துல ஏதாவது கத்தி விட்டுறீங்களா? சோ கொஞ்சம் கவனிச்சு பேசுங்க. ஏன்னா உங்களின் உணர்வுகள் வெளிப்பாடுதான் உங்களோட வார்த்தைகளா வருது. ஓகேவா? உங்களோட வார்த்தைகள் என்ன இருக்கும்னா உங்களோட எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான் இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ உங்களோட எண்ணங்கள் தூய்மையானதா இருந்தா உங்களோட வார்த்தைகளும் மிக கரெக்டா என்ன பேசணுமோ நீங்க கரெக்டா பேசிடுவீங்க. சில நேரம் நம்மளோட உணர்வுகள் கோவமா, வருத்தமா, ஏதோ ஒரு மூட் அவுட்ல இருக்கும்போது தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வந்துடும் இல்லையா? அது போலதான் உங்களோட நெருக்கமான ஒரு நபர்கள் கிட்ட நீங்க சமீபத்துல ஏதோ சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அது எஸ், அது இந்த வார்த்தைகள்னாலதான் வந்திருக்கும் அப்படிங்கிறது இருக்கு. சோ நீங்க மனசார ஒரு விஷயம் பேசிருக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு அவசரத்திலயோ ஏதோ ஒரு கோவத்திலயோ பேசிருப்பீங்க, அது ஒரு சண்டையில முடிஞ்சிருக்க கூட சான்சஸ் நிறைய இருக்கு. அதே போல இன்னும் சில பேருக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது விசுத்தி சக்கரா, த்ரோட் சக்கரா, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க. இது இன்னும் எப்படி நீங்க ஊர்ஜித பண்ணிக்கலாம்னா, அடிக்கடி உங்களுக்கு ஞாபக மறதி ஏதாவது வந்துட்டு இருக்கலாம். அதே போல உடல் சோர்வு, ரத்த சோகை, தூக்கமின்மை, இது போல ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க உங்களோட த்ரோட் சக்கரா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. எஸ், முடிஞ்சா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களோட த்ரோட் சக்கராவை எப்படி பலப்படுத்துறது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். இந்த விஷயங்கள் எதுக்கு இவ்வளோ உங்களுக்கு கரெக்டா வருது அப்படின்னா, இப்ப நீங்க நெடுநாட்களா ஒரு விஷயத்தை செய்யணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டிருக்கலாம். ஓகே, இது தொழில் சார்ந்து இருக்கலாம், இல்ல உறவு சார்ந்து இருக்கலாம். யாருக்காவது ஏதாவது ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல காதல் அமைஞ்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறது, தொழில் கல்வி படிக்கிறது, இது போல இருக்கலாம். சோ உங்களோட எதிர்கால திட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது சிறப்பா போகிறதுக்கு உங்களோட பேச்சாற்றல் நல்லா இருக்கணும் அப்படிங்கறது போல இந்த கப்ல வந்திருக்கு. ஓகேவா? சோ உங்களோட திட்டங்கள் எல்லாம் அழகா நிறைவேறணும்னா நீங்க இன்னும் உங்க பேச்சுல கவனத்தை கொடுக்கணும் அப்படிங்கறது போலதான் இந்த ரீடிங்ல வந்திருக்கு. சோ முடிஞ்ச மட்டும் நீங்க தியானம் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி உங்களோட சுயத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும்.
நீங்க யாரு, who I am, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சில விஷயங்கள் தெரிஞ்சாலே நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு உங்களுக்கு புரியும். சோ கோவப்பட மாட்டீங்க, மத்தவங்க பேசுறதையும் புரிஞ்சுப்பீங்க. சோ நீங்க மத்தவங்க பேசுறத புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம என்ன கொடுக்கணும் உங்களுக்கு. எஸ், சில பேர் நம்ம கிட்ட சில விஷயங்கள் தவறா கூட பேசலாம், பட் நம்ம அந்த ஒரு கண்ணியத்தோட கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி பேசணும்னா நம்ம எங்கேயுமே வீக் ஆக மாட்டோம். சோ நம்மளோட கான்பிடென்ட் நம்மளோட பேச்சுல தான் இருக்கு அப்படிங்கிறது போல இந்த கப்ல ரெசனேட் ஆகுது. சோ இது ஒரு சிம்பிள் ரீடிங் தான். நான் சொன்ன மாதிரி இது எத்தனை பேருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துடுங்க. இது ஏன் இவ்வளவு நான் அழுத்தி சொல்றேன்னா, சில நேரங்கள்ல உங்க மனசுல நம்ம இன்னும் கூட கொஞ்சம் அவங்களுக்கு புரிய வச்சிருக்கலாமோ. இது காதலர்கள் சார்ந்து இருக்கலாம், இல்ல கணவன் மனைவி சார்ந்து இருக்கலாம், இல்ல ரொம்ப நெருக்கமான ஒரு நபர்கள். ஓகேவா? சோ நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம், அதனாலதான் நம்ம அவங்களை இழந்துட்டோம், இல்ல அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கறது போல இருக்கலாம். சோ அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன், என்ன பேசுறோம் அப்படிங்கறத நீங்க பார்த்து பேசுங்க. இப்ப நீங்க தொழில் சார்ந்து ஏதாவது பிசினஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க எப்படி பேசணும் அப்படிங்கறதும் நீங்க கொஞ்சம் கவனமா பேசுங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறு கோபம் வரக்கூடிய காலகட்டமா இருக்கலாம். சோ யோசிக்காம பேசக்கூடிய காலகட்டமா இருக்கலாம். அதனாலதான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அந்த ஏஞ்சல்ஸ் கொடுக்கறாங்களா, அந்த பிரபஞ்சம் கொடுக்குதான்னு எனக்கு தெரியல. சோ உங்களோட பேச்சு சார்ந்து ரொம்ப 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 கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் இது. ஏன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வரக்கூடிய காலகட்டம் இது. ஓகே, நீங்க அந்த பேசுற விதத்தை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் உங்க கைக்கு கிடைக்கும். ஓகே, இது வேலை சார்ந்து இருக்கலாம், ப்ரமோஷன் சார்ந்து இருக்கலாம், இன்கிரிமெண்ட் சார்ந்து இருக்கலாம். ஏன்னா நீங்க மனசார ஒரு விஷயத்த செய்யல. ஓகே, இப்ப ஒரு கோபம் இருக்கு, வன்மம் இருக்கு, நான் அதை வச்சு அவங்களை அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. அந்த நேரத்துக்கு நீங்க ரியாக்ட் பண்ணிடுறீங்க. சோ அந்த சில மணி நேரங்களுக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சு யாராவது நம்ம கிட்ட கோபமா பேசினாலும் சரி, தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சு அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நமக்கே தெரியும் அவங்க நம்மள ட்ரிகர் பண்ணி விட பாக்குறாங்க, நம்மள கோபத்தை தூண்டி விட பாக்குறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம கோவப்பட்டுட்டோம்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. சரியா? சோ மத்தவங்க ஜெயிக்கிறது நம்மளோட வேலை கிடையாது, நம்மளா இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. சோ இந்த ரீடிங் யாருக்கு பொருந்ததுன்னு பாருங்க. ஓகேவா? ஹேவ் எ கிரேட் டே. பை.